புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலை கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருக்கிறது என்பதனால் சாதியவாத சக்திகள் அதை திறக்கக்கூடாது என்றார்கள். ஆட்சியும் மாறியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அப்படியே இருக்கிறது. இந்த மாஃபியா கும்பலின் நடவடிக்கைகளை நேற்று கூட நான் பாண்டிச்சேரியிலே பேசும்போது சொன்னேன். அதிகாரிகளை மாற்றுவதனால், அமைச்சர்களை மாற்றுவதனால் அந்த நிர்வாக முறை மாறிவிடாது. ஆக நிர்வாக முறை மாற்றப்பட வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு தேவை. அதிலே ஒரு தெளிவு தேவை. அதற்கு ஒரு சான்றாக சொன்னேன். சேலம் மாவட்டம் கங்கவெள்ளி பக்கத்திலே உதயத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலை கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருக்கிறது என்பதனால் சாதியவாத சக்திகள் அதை திறக்கக்கூடாது என்றார்கள். உடனே அதை ஏற்று அந்த சிலையை இரும்பு தகடுகளால் மூடிவிட்டார்கள். எதிர்த்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அப்போது நிறைய வழக்குகளை போட்டார்கள். எதிர்த்தரப்பின் மீது வழக்கு இல்லை. இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கப்பட்டது. மறுபடியும் அதே இரும்பு தகடுகள் போட்டு மூடிவிட்டார்கள். இப்போதும் வழக்குகள் ஒரு தரப்பில் மட்டும் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு தரப்பில் இல்லை. கைது ஒரு தரப்பில் மட்டும் நடக்கிறது, இன்னொரு தரப்பில் நடக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் மாறியிருக்கிறார்கள், ஆட்சியும் மாறியிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அப்படியே இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான உளவியல் என்பது அப்படியே இருக்கிறது. இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். தர்மேந்திர பிரதானை மாற்றினாலும், யார் அந்த இடத்திலே வந்தாலும் இந்த முறைகேடு என்பது தொடரத்தானே செய்யும். இந்த மாஃபியா கும்பலின் நடவடிக்கைகளை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்? எனவே இந்த குளறுபடிகளை சரி செய்யுங்கள் என்று சொல்லுவதும், இதற்கு காரணமானவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லுவதும், இனிமேல் இப்படி குளறுபடிகள் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்று கோருவதும் ஜனநாயக கோரிக்கைகள் என்றாலும் கூட, தற்போதைக்கு அது சரி என்றாலும் கூட, இந்த நீட் தேர்வே கூடாது என்று போராடுவதுதான் சரி. இந்த தேர்வு முறையே கூடாது என்பதுதான் சரி. ஆகவே தமிழ்நாடு வைக்கிற இந்த கோரிக்கை தான், இந்த குரல் தான் தேசம் தழுவிய குரலாக மாற வேண்டும். எனவே இங்கு நடக்கிற போராட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் வளாகத்திற்குள்ளே நடப்பதாக நாம் சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. இது தேசம் தழுவிய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அறப்போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் டெல்லியிலும் கூட பேன் நீட் என்று சொல்லக்கூடிய நிலை பரிணாமம் உருவாகி வருகிறது. ஆகவே நீட் தேர்வே கூடாது என்கிற இந்த கோரிக்கையை இன்னும் உரத்து முழங்குவோம், தொடர்ந்து முழங்குவோம், அழுத்தமாக சொல்லுவோம். இது மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற ஒரு முறை, தேர்வு முறை. விளிம்புநிலை மக்களின் குடும்பங்களை, மாணவ செல்வங்களை பாதிக்கிற, அவர்களின் உயிர்களை பறிக்கிற ஒரு உயிர்கொல்லி தேர்வு முறை. ஆகவே இதனை முற்றாக நாம் கைவிட சொல்ல வலியுறுத்த வேண்டும். அனிதாவில் தொடங்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த கேள்வி தாள் கசிந்ததன் மூலமும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு கூட என்ன ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் என்றால், உங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அடுத்து இந்த தேர்வு தாள், வினாத்தாள் கசிந்ததன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தர ஒப்புக்கொள்கிறோம். இனிமேல் இப்படி முறைகேடு நடக்காமல் இருப்பதற்கு ஏற்ப சட்டம் ஒன்றை இயற்றுகிறோம். எத்தனை சட்டங்களை இயற்றினாலும் அதனை நடைமுறைப்படுத்த இயலுமா என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த கோரிக்கைகளோடு அதிகபட்சமாக தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை நாம் முன்வைத்திருக்கிறோம். அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் இணங்குவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை தெரிவித்தார். நானும் நம்புகிறேன்.
நானும் நம்புகிறேன். இந்த அழுத்தம் ஒன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும், அல்லது பதவி விலக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த நீட் தேர்வு தொடரும். இவ்வளவு பெரிய போராட்டம் வெடித்து இந்த நீட் தேர்வு தொடருமே ஆனால் இந்த போராட்டத்தின் பயன் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. இளம் தலைமுறையினரின் இந்த எழுச்சி எந்த அரசியல் தூண்டுதலும் இல்லாமல், அரசியல் கட்சிகளின் தூண்டுதலும் இல்லாமல் தேசம் தழுவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எழுச்சி தணிந்து போய்விடுமோ என்ற கவலையும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய போராட்ட களத்தில் நாம் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்த வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு, புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், அது எந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு முக்கியமில்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்கிற அந்த சட்ட மசோதா நமக்கானது, தேசத்திற்கானது. எனவே இந்த அரசும் அதையே வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக ஏற்று கையொப்பமிட்டு அதற்கு இசைவளிக்க வேண்டும். இதை சேர்த்து நாம் முழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிற சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டும், அதை நிறைவேற்றி தர வேண்டும். முதலில் தமிழ்நாட்டில் நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இந்த அறப்போராட்டத்தில் நாம் இன்னும் உயர்த்தி உரத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் துணை வழங்குகிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.